கூலி உயர்வு, மின்கட்டண உயர்வு ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்காததால் 3 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் காரணமாக இதுவரை சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கோடி மீட்டர் காடா துணி உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி கொடுக்க மறுக்கும் ஆணவமிக்க ஸ்டாலின் அரசு நெசவாளர்களுக்கு உரிய பதில் அளிக்கவில்லை என்றால் 2026இல் பாடம் கற்றுக் கொடுப்போம் என நெசவாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். செங்கல்பட்டில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நபர் 400 மீட்டர் தூரத்திற்கு கொளுத்தும் வெயிலில் ஸ்ட்ரக்சர் மூலம் அழைத்துச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. செய்யூர் பகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி என்பவர் உடல்நிலை சரியில்லாததால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவரை அறுவை சிகிச்சை முடிந்து சாதாரண வார்டில் அனுமதிக்க சென்றபோது முறையாக பேட்டரி வாகனங்களை வைத்து அழைத்துச் செல்லாமல் ஸ்ட்ரக்சர் மூலமாக கொளுத்தும் வெயிலில் நோயாளியை அலைகழித்து அழைத்துச் சென்றனர். மேலும் இந்த மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் சுகாதாரத்துறை ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் அவதி அடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.